ஹலோ செல்லக்குட்டியெல்லாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பாட்டி கதைகளை பார்க்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாட்டி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு உண்மையான சந்தோஷங்கிற கதையை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் நல்ல மனுஷன் தான். ஆனால் அவருக்கு ரொம்ப ஆசை என்னென்னா பொண்ணு பொருள் நகை நட்டு அது இதெல்லாம் வாங்கி அவருக்கு அவரோட கஜானாவை நிரப்பணும் அப்படிங்கிறது தான் அவரோட பெரிய சந்தோஷம். அதனால மக்களுக்கு ஏகப்பட்ட வரியை போட்டாராம். மக்கள் எல்லாம் ரொம்ப நொந்து போய் அவர் வரி பணம் கொடுக்கவும் முடியாமல் உழைக்கவும் முடியாமல் எல்லாரும் ரொம்ப நொந்து எலும்புந்தோலுமா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போ அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்கார். அந்த சாமியார் வந்தவர் அப்படி ஊரை அப்படி சுற்றி பார்த்துட்டு வரைக்கல ஜனங்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக உழைக்க முடியாத மாதிரி ஏதோ சாக போகிற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ நேராக என்ன செஞ்சாராம், சாமியார் அரண்மனைக்கு ராஜாவை பார்க்க போகிறாராம். ஒரு சாமியார் நல்ல பெரிய ஞானி, அவருக்கு புரிஞ்சிருச்சு ஊரோட நிலைமை. அப்போ அவர் அரண்மனைக்கு ராஜாவை பார்க்கல அங்கே அரண்மனை சொல்லியிருக்காங்க ஒரு சாமி வராருன்னு. சாமியாரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சாமி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அரண்மனையில் உட்கார வச்சு அவருக்கு ரொம்ப உபசாரமெல்லாம் ராஜா செய்கிறாரு. அப்போ சாமியார் கேட்டாராம், ராஜா உங்களுக்கு என்ன சந்தோஷத்தை தரக்கூடியதுன்னு. அப்போ ராஜா சொல்கிறாராம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியது என்னோட அரண்மனையில் கஜானாவில் நான் சேர்த்து வைக்கிற பொண்ணு பொருள் நகை நட்டு முத்து தங்கம் வைரம் வைடூரியம் இதுகள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடியது. அப்படியா உங்களுக்கு அதெல்லாம்? ஆமாம் சாமி, எனக்கு அது எல்லாம் பார்த்தாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ அவங்கள சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்திடுவோமே அப்படின்ட்டு அங்கே உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு சேவகர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, தட்டு தட்டாக உங்கள் கஜானாவில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து ஒரு அறையில் வைங்க, ராஜாவை இன்னைக்கு நல்லா சந்தோஷப்படுத்திடுவோம் அப்படின்ட்டு சாமி சொன்னாராம். உடனே ராஜாவும் சொன்னார், சரி போய் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்ட்டாரான். இவங்க என்ன செஞ்சாங்களாம், பெரிய பெரிய தட்டுகளில் தங்கம் வைரம் வைடூரியம் ரத்தனம் அப்படின்ட்டு நகை காசு எல்லாத்தையும் கொண்டு வந்து ரூமில் சுற்றி அடுக்குனாங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு சாமான்லாம் வந்துருச்சு, ராஜா நீங்கள் உள்ளே போய் ரசிங்க அப்படின்னு சொல்லி சாமியாரை அனுப்பி உள்ளே அனுப்பி கதவை பூட்டிட்டாங்க. இவர் உள்ளே போனோன்னு அவருக்கு சந்தோஷத்தில் தங்கத்தை அழுறாராம், வைரத்தை அழுறாராம், காசை எடுத்து அண்ணன் பார்க்குறாராம், சுற்றி சுற்றி வர்றாராம் சந்தோஷத்தில். அடையப்பா நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அவருக்கு சந்தோஷம் தலகால் புரியலையாம். சுற்றி வந்துக்கிட்டு இருக்காராம். வைரத்தை அழுறாராம், முத்து அழுறாராம், எல்லாம் அள்ளி அள்ளி மேலே வேற போட்டு பார்த்துக்கிறாராம். அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கள அவர் காலையில் உள்ளே போனவர் மத்தியானம் ஆனோன்னு கொஞ்சம் லேசாக பசிக்க ஆரம்பிச்சிருக்கு. டயர்டாகிட்டார். டயர்டாகணுன்னு கொஞ்சம் வயிறு பசிக்கிறது தெரிஞ்சுது. சரி சரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போமே அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு ஒரு நாள் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறோம், நல்லா எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு திரும்ப சுற்றி வராராம், எடுத்து பார்க்குறாராம். சாயங்காலம் ஆயிடுச்சான். சாயங்காலம் ஆன உடனே அவருக்கு பசி மயக்கம் வந்துருச்சு. அப்போ கதவை பெருசாக போட்டு டம்முன்னு தட்டுனாராம். அதுக்கு பிறகு வந்து கதவை திறந்தாங்களாம். கதவை திறந்துட்டு ராஜா கேட்டான், என்ன எல்லாரும் போட்டு இப்படி பூட்டி வச்சுட்டீங்க அப்படின்னு. சரி வாங்க அப்படின்னு வெளியே கூட்டிகிட்டு வந்து அவரை உட்கார வச்சு அவருக்கு நல்ல சாப்பாடை கொண்டுக்கிட்டு வாங்கன்னு சொன்னோன்னா ராஜாவுக்கு தேவையான சாப்பாடெல்லாம், ராஜா எப்படி சாப்பிடுவார், நல்ல சாப்பாடு தானே, அவருக்கு தேவையான அத்தனை சாப்பாடையும் கொண்டு வந்து வச்சாங்க. எல்லாத்தையும் நல்லா ராஜா சாப்பிட்டு முடிக்க போகிற நேரத்தில் சாமியார் கேட்டாராம், என்ன இப்போ உங்களுக்கு சாமி எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களே, இப்போ உங்களுக்கு அது சந்தோஷமா சாப்பாடு சந்தோஷமான்ட்டு கேட்டாராம். இல்லை சாமி, நான் தப்பு பண்ணிட்டேன், அது எல்லாத்தையும் விட முதல்ல ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக தேவை சாப்பாடு தான், சாப்பாடு இல்லைனாலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ராஜா சொன்னாராம். அப்போ இப்போ தெரியுது அவங்களுக்கு பசியோட அருமை. உங்கள் ஊர் ஜனங்களெல்லாம் எவ்வளோ பசிப்பட்டினியோட இருக்காங்களான்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் ஏகப்பட்ட வரியை போட போயிட்டு அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சாமியார் சொன்னாராம். நான் செஞ்சது பெரிய தப்பு தான், இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன், நாங்கள் எல்லாருக்குமே நல்லது செய்வேன், என் நாட்டு மக்களை நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு நேரம் நம்ம ஒரு டெய்லி ஒரு நாள் நல்ல சாப்பாடாக போடுங்க அப்படின்னு சொன்னாராம். வரியும் அதே மாதிரி குறைச்சி அவங்க உழைச்சி அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல நமக்கும் கொஞ்சம் தர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே
மக்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷமா. உடனே அவங்கெல்லாம் அடையப்பா ராஜா திருந்திட்டாரு அப்படின்ட்டு. சாமியாரும் பார்த்தாராம், சரி இந்த ஊருக்கு வந்து நம்ம ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு போகிறோம், ராஜாவுக்கு மக்களோட கஷ்டத்தை புரிய வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சாமியார் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இன்னொரு ஊருக்கு கிளம்பி போயிட்டாராம். ஓகே குட்டிகளா, எல்லாருக்கும் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரம் இன்னொரு கதையோட உங்களை எல்லாம் பார்க்குறேன். பாய்.